இங்கே வந்து சமூகத்துக்கு அது தேவையா இல்லைன்றதை பற்றி இவங்க கவலைப்படல. இவங்களுக்கு ஒரு சில விருப்பங்கள் இருக்குது. எதிர்காலத்தில் இவங்க அரசியல் வரதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து வேறு யாரையாவது இவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அரசியல் ரீதியாக அவங்கள விமர்சிக்கிறதா, இது மாதிரி பல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. விஜய் சார் வச்சோ இல்லை விஷால் சார் வச்சோ பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு படத்துக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஒரு இயக்குனராக நான் அவங்கள போயிட்டு அப்படிலாம் நீ பேசக்கூடாது, நான் ஒரு மொழி தரேன் நீ பேசு அப்படின்னு சொல்றது இருக்குது இல்லை. அதுக்கு பின்புல என்ன இருக்குது? கமர்ஷியல் ஸ்டார் வேலை சொல்ல நடிகர்கள் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணும்போது அது பொலிட்டிக்கல் இல்லையா? இப்போது நான் தினம் வந்து முறத்தில் மலை தள்ளினே இருக்கிறேன். என்கிட்ட வந்து நீ ராக்கெட்டோட சிறப்பை பற்றி பேசணும், நான் என்ன சொல்லுவேன்? அந்த ராக்கெட் வந்து மலம் இல்லைமான்னு கேட்பேன். அது மலம் அல்லாது அப்படின்னு சொன்னால் அப்போ சமூகம் நியாயமாக தானே இருக்குது. இந்த சமூகத்தை தப்பாக வளர்த்துறது சினிமாக்காரங்க அப்படின்றது எனக்கு வந்து கால் ஒரு செயின் ஒன்று இருந்துச்சு அங்கே இருக்குது. அது என்னன்னாக்கா ஒருத்தரை கட்டி வச்சுருந்துருக்குறாங்க அதுன்றது அப்புறம் பின்னால் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அவர் எம்ஜிஆர் சினிமா நடிச்சிருந்தார், அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா எம்ஜிஆருடைய மூன்றாம் உலக நாடுகளில் சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைனா இந்த அரசு அவர்களை பாதுகாக்காது. அந்த 40-45 கதையிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கா சார்? ஏன்னா அறம்ல வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தீங்க. இந்த படத்துல எது வந்து ஒரு கதை கருவா இருக்க போகுது? அந்த 40 கதைகளையும் ஒவ்வொன்றிலையும் அரசியல் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா? 40 ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, தெரியாம சொல்லிட்டு V4U மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சங்கர். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி சமூக பொறுப்புள்ள இயக்குனர் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பேர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அறம் படத்தை தொடர்ந்து மனுஷி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இயக்குனர் கோபி நாயனர் அவர்கள் தான் இருக்கிறாரு. வணக்கம் சார். சார் எப்படி இருக்குது அந்த சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர், அறம் வெல்லட்டும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம உங்களோட இன்டர்வியூஸ் கீழே ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரெய்லர் கீழே ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அந்த சமூக பொறுப்புள்ள இயக்குனர் அப்படின்னு பேர் வரும்போது? சமூக பொறுப்புள்ள இயக்குனர்ன்றதை விட மக்கள் மிகப்பெரிய சமூக பொறுப்புள்ள உறவுல இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை தருது. ஏன்னா ஒரு ஒரு சிறந்த மனிதனாக இருக்கிறதுன்றது வேற, ஒரு சமூகமே சிறந்த சமூகமாக இருக்கிறதுன்றது வேற. ஏன்னா ஒரு சிறந்த சமூகம் ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக இருக்கிறது வந்து எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தரும். அப்போ இந்த சமூகத்தில் அந்த நியாயம் இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு நியாயமான ஒரு படம் எடுக்கும்போது அது வெற்றி பெறுது. அப்போ சமூகம் நியாயமாக தானே இருக்குது. இந்த சமூகத்தை தப்பாக வளர்த்துறது சினிமாக்காரங்க அப்படின்றது எனக்கு வந்து இந்த படங்கள் எடுக்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உருவாகுது. ஓகே சார். இப்போ இந்த படத்துக்கு வந்து மனுஷி அப்படின்றது டைட்டிலாக வச்சிருக்கிறீங்க. நான் டைட்டில் இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா அறம் படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குழந்தை உள்ள விழுந்துருச்சு, இன்னொரு குழந்தை போய் தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது நயன்தாரா மேம் அதை பண்றாங்க. அப்போ கிட்டி சார் சொல்றாங்க, எதுக்கு இந்த மாதிரி முடிவெடுத்தீங்க அப்படின்னு. நான் வந்து ஒரு அதிகாரியா முடிவெடுக்கல, மனுஷியா இருக்கணும்னு நினைச்சு இதை பண்ணேன் அப்படின்னாங்க. அந்த மனுஷன் இங்கே இது வந்திருக்கா சார், இல்லை எப்படி அந்த டைட்டில்? இல்லை இல்லை, எப்போதுமே மனிதர்களாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது வந்து இப்போ நாம் எந்த துறை சார்ந்திருக்கிறோமோ இல்லை எந்த மாதிரியான வேலை, பொதுவாக இங்கே எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, என்ன ஜாப்போ அந்த ஜாப் ஒரு மாறி இருக்குதுல்ல, அது ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் ஒரு நீதிபதியாக இருக்கலாம், ஆனால் 24 மணி நேரம் நான் நீதிபதியாக இருக்க முடியாது இல்லை. நான் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், 24 மணி நேரம் இருக்க முடியாது. ஆனால் எப்பொழுதும் நான் என் குழந்தைங்க கிட்ட என் உறவினர்கிட்ட நான் என்ன இருப்பேன், அந்த உறவு முறையோடு இருக்கிறது தான் எப்பயுமே ரொம்ப முக்கியமானது. அப்போ அதிகாரி அப்படின்றது ஒரு ஜாப்போட தான் ஒரு ஆனால் அந்த அந்த அதிகாரத்தை தேடி வர மக்கள்கிட்ட எப்பொழுதும் நம்ம வந்து ஒரு மக்களாக அணுகணும். அதிகாரி அப்படின்றத மறந்து அங்கே வந்து ஒரு மனிதாபிமானியாக இருக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில் மனுஷி வந்து அதை வலியுறுத்தும். அதுல இருந்தே அப்படியே டைட்டில் இங்க வச்சுட்டீங்களா சார்? இல்லை ஆமாம், கண்டிப்பாக தான். ஆமாம், சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா டே பாவண்டா அவனும் மனுஷன் தானடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த பச்சாதாபம் அந்த பெண்ணுக்கு பெண் மீது நிறுத்தப்படுகின்ற ஒரு வயலன்ஸ்க்கு நம்ம சொல்கிறோம், மனுஷிடா
கரெக்ட். இப்போ பொதுவா வந்து உங்ககிட்ட எப்போ இந்த படம் ஆரம்பிச்சது அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்தேன், அது போற போக்குல தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த ஒரு கதைக்கரு டக்குன்னு ஒரு இடத்துல ஸ்பார்க் ஆகி வந்திருக்கும்ல. ஸோ அப்பல இருந்து அது வந்து அரமுக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் இந்த ஒரு ஐடியா. ஸோ அந்த ஐடியா வந்ததுல இருந்து இப்போ இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு. எவ்வளோ டைம் எடுத்திருக்கு சார் இப்போ வரைக்கும்? பொதுவாகவே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு விஷயம் வந்து சதா யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் எழுதும் பொழுது நான் வந்து டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு நாள் தான் எனக்கு எழுதுறது. எல்லா ஸ்கிரிப்ட்டுமே நான் வந்து ஒரு நாள் தான் எழுதுவேன். ஒரு இரவில் எழுதுவேன். ஆனால் அது யோசிக்கிறதுக்கு வேணும்னா நான் 2 மாதம் ஒரு மாதம் எடுத்துப்பேன். அது தொடர்ந்து நான் புத்தகங்களை படிக்கிறது, அது சம்மந்தமான நபர்களை சந்திக்கிறது, அவங்கக்கிட்ட பேசுறது, இப்படி இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்காகவே பண்ணுவேன். அதை எல்லா கதையுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணும், இன்றைக்கி உட்காந்து எழுதலாத அப்படின்னு சொல்லிட்டோம்னா டக்குனு உட்காந்து எழுதுவேன். அவ்வளோதான். ஒரு இரவு தான், 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ஸ்கிரிப்டை முடிச்சிடுவேன். அவ்வளோதான். இது வரைக்கும் நான் எந்த ஸ்கிரிப்ட்டுமே அந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 40-50 ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பேன். நான் அப்படி தான் பண்ணியிருக்கிறேன். 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே எழுத மாட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சிடுவேன். நான் அறமா அப்படி தான் எழுதினேன், மனுஷன் அப்படி தான் எழுதினேன். ஓகே சார். மனுஷில ஃபர்ஸ்ட் ஒரே ஆப்ஷனே ஆண்ட்ரியா மேம் அவங்களா இல்லை வேற ஆப்ஷன்ஸ் இருந்த மாதிரி இருக்கா? நிறைய பேர்கிட்ட நாங்கள் போகணும், அதுக்கான சூழல் உருவாகலை. அதுக்கப்புறம் ஒரு முறை ஆண்ட்ரியா மேடம் சந்தித்து அவங்கக்கிட்ட பேசணும். அவங்க உடனே பேசும்போது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் நான் வெற்றிமாறன்கிட்ட சொல்லுவோம். பல நாட்களில் பல இடங்களில் வெவ்வேறான சூழலில் நான் எல்லார்கிட்டையும் பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி தான் வெற்றிமாறன் சார்கிட்ட பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இந்த படம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு சூழல் உருவாயிடுச்சு. உடனே அவர் மைண்டில் அது இருந்தது. கோபி இப்படி ஒன்று சொல்லிட்டு போனாப்புல, எல்லாம் சரி பண்ணுவோன்ட்டு. அதே மாதிரி ஆண்ட்ரியா, ஏன்னா இவங்களுக்கு இவங்க எல்லாமே ஒரு இதுவாக இருக்கிறதுனால எனக்கு அந்த தொடர்பு ரொம்ப ஈஸியாக நடந்துச்சு. ஒரு கதைக்கு இந்த கதையில் இவங்க நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கோபி நாயனார் சார் வந்து அந்த கேரக்டருக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணும்போது என்னவெல்லாம் பார்ப்பீங்க? எப்படி ஒருத்தரை செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க? இல்லை, கதை எழுதும் போது நம்மளுக்கு அது தோணிடும். அதாவது நடிகராக தோணாது எனக்கு. இந்த ஃபிசிக் எப்படி இருக்கணும், இவங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்கணும், இவங்களுடைய லுக் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம எப்பயுமே நான் முடிவு பண்ணிடுவேன். அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இவங்க பண்ணா நல்லா இருக்குமா, இவங்க பண்ணா இருக்குமா, டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி தான், அப்படிதான் நடக்குது. நீங்க வந்து முன்னாடி ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தீங்க, நடிகர்கள் வந்து யாரும் பெருசா எனக்கு டேட்ஸ் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க எடுக்கிறது பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட படங்களா இருக்கு. ஒருவேளை நடிகர்கள் வந்து நம்ம கமர்ஷியலா போயிடுவோம், எதுக்கு வம்பு, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சம்பந்தம் எல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு சேஃப் ஜோன்ல இருக்காங்களா, இல்ல அதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு கமர்ஷியல் ஸ்டார் வேல்யூஸ்ல நடிகர்கள் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணும்போது அதில் பொலிட்டிக்கல் இல்லையா? இல்ல சார், ஒரு என்டர்டைன்மெண்ட்டை நோக்கி அப்படியே போயிடலாம். பொலிட்டிக்கல் இருக்குதா இல்லையா? இருக்கும், எல்லாத்துலயுமே இருக்கு சார். நீங்க அப்புறம் என்ன மாதிரி ஒரு முழு நீள படமா வர்றதுனால அவங்க அப்படி யோசிக்கிறாங்களா, இல்ல உங்களோட பார்வை என்னவா இருக்கு, எதனால இப்படி சொல்றாங்க அப்படின்றதான் கேட்குறேன். தெரியல, அது அவங்களதான் நம்ம கேட்கணும். சரி, ஓகே சார். நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள்லயும் அரசியல் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்றீங்க. அதுதான் உண்மையும் கூட. அட் தி சேம் டைம் இப்போ இதுல இருந்தே நான் ஒண்ணு கேட்குறேன், முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஏதாவது படங்கள் பண்ற ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, சினிமான்றது வந்து அவங்களுடைய விருப்பமா இருக்குது. ஒரு கலை என்பது ஒரு கலைஞனுடைய விருப்பமா இருக்கும் அப்படின்றது வேற விஷயம். ஆனால் அது ஒரு சமூகத்தினுடைய தேவையா இருக்குதா அப்படின்றது சேர்ந்து இருக்குது. இங்கே வந்து சமூகத்துக்கு அது தேவையா இல்லைன்றதை பற்றி இவங்க கவலைப்படல. இவங்களுக்கு ஒரு சில விருப்பங்கள் இருக்குது. எதிர்காலத்தில் இவங்க அரசியலுக்கு வரதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து வேற யாராவது இவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அரசியல் ரீதியாக அவங்கள விமர்சிக்கிறதா, இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது இங்கே சினிமா எடுக்கிறதுக்கு. அந்த காரணங்கள் தான் இங்கே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குது. இல்லை, அது கிடையாது. சினிமான்ற ஒரு ஆர்ட் ஃபார்ம்ன்றது அப்படி இருக்காது. அது வந்து ஒரு மிகப்பெரிய மனித குலத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆறுதலை தர்றதாகவும், அவர்களுடைய வாழ்க்கையை வந்து மடைமாற்றுறதாகவும், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டை உருவாக்குற ஒரு இடம் தான் ஆர்ட் ஃபார்ம்ன்றது. ஏன் நீங்கள் வந்து சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கான தேவை இந்த சமூகத்துக்கு ஏன் வந்துச்சு? நீங்கள் என்டர்டைன்மெண்ட்னு ஒரு வார்த்தை போடுறீங்களா? அது எவ்வளோ முக்கியமான வார்த்தை தெரியுமா இந்த லைஃப்பில்? ஒரு தனி மனித லைஃப்லையோ, ஒரு சமூகத்தோட லைஃப்லையோ. நான் எங்கே ஓய்வு எடுக்குன்னு நினைக்கிறேன்? எங்கெல்லாம் நான் ரொம்ப டயர்டாயிடுறேன்னு அங்கே தான் நான் ஓய்வு எடுக்குன்னு நினைக்கிறேன். எங்கே டயர்டாகுவான் ஒருத்தன்? கடினமாக உழைக்கும் போது டயர்டாயிடுவான், தன் விருப்பங்கள் நிறைவேறாத போது டயர்டாயிடுவான், மிகப்பெரிய வறுமை வந்து நம்மளுக்கு டயர்டாகிடுது, இல்லை நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறாத போது நம்ம டயர்டாயிடுறோம். அப்போ நம்மளை டயர்டாகிறதுக்கான சூழல் இங்கே வந்து நிறைய இருக்குது. அப்போ அங்கே டயர்டாகும்போது அவனை திரும்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ, திரும்ப அவனை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் இங்கே மிகப்பெரிய இதுவாக இருக்குது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஆர்ட் ஃபார்மை வந்து நம்ம வந்து எவ்வளோ பத்திரமா வச்சுக்கணும்.
அதில் வந்து என்னுடைய ரோல் இருக்கக்கூடாது, சமூகத்தினுடைய ரோல் தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ சினிமாவில் வந்து சமூகம் சார்ந்த விஷயங்கள் சொல்றது கரெக்டாக இருக்குன்றீங்களா? நான் இப்போ நீங்க ஆரம்பத்திலேயே வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, நான் சினிமாவுக்கு வந்தது வந்து படம் எடுக்கிறதுக்கு வரல, அரசியல் பற்றி பேசுறதுக்காக, சமூகம் பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. இதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு. கண்ணகி படம் பார்த்துருக்கீங்களா சார்? கண்ணகி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட டைரக்டர், அதுதான் வந்து அவருக்கு டெபியூட் ஃபில்மு. அவர் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி சொசைட்டி பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒருத்தர். அவரோட இன்டர்வியூ பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு வந்து நிறைய இந்த மாதிரி சொசைட்டி பற்றி பேசணும், பொண்ணுங்க எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் நான் வந்து வெளியே பேசணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது மூலமாக தெரிவித்தேன். இன்னும் மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சினிமா எடுக்க வந்தேன், இன்றைக்கி கண்ணகி படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னார். நீங்கள் சொல்கிறதும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சினிமான்றது வந்து இந்த சொசைட்டி பற்றி பேசுறதுக்கு சொல்கிறதுக்கான ஒரு கருவியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை சினிமானா என்ன? சினிமான்னு நான் அதில் பிரிக்கலை. என்னுடைய ஆர்ட் ஃபார்ம் அது எழுத்தாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், இல்லை ஒரு இசையாக இருக்கலாம். எல்லாமே வந்து மனித குலத்தை வந்து ஆசுவாசப்படுத்துது, அவ்வளோதான். அப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய நேர்மை தேவைப்படுது, அவ்வளோதான். அது எனக்கு சினிமா வாய்க்கும்போது நான் சினிமாவில் அது பண்ணுறேன். ஒரு பாடலாக வாய்க்கும்போது நான் பாடலில் பண்ணுவேன், ஒரு கவிதையை வாய்க்கும்போது நான் கவிதையில் பண்ணுவேன், ஒரு நாடகமாக வாய்க்கும்போது நான் நாடகமாக பண்ணுவேன், இல்லை குறைந்தபட்சம் ஒரு உரையாடலாக இருக்குது அப்படின்னா ஒரு உரையாடலில் பண்ணுவேன் நான். அவ்வளோதான். அது சினிமான்றது கிடையாது. இந்த மனுஷன் இப்போ சினிமாவில் இருக்குது, அவ்வளோதான். இது ஒருவேளை என்னால் படம் எடுக்க முடியாது போச்சுன்னா இந்த மனுஷ கதையை நான் என்னால் ஒரு கவிதையாக கூட ஆக்க முடியும். கரெக்ட் இல்லையா? இல்லை குறைந்தபட்சம் எதையாவது ஒரு மேடை கிடைச்சது, அந்த மேடையில் வந்து ஒரு பெரிய உரையாடலை கூட அது ஒரு பண்ண முடியும். மொத்தத்தில் நாம் வந்து எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்கக்கிட்ட நாம் வந்து தொடர்ந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அது எதன் வடிவம் மாறி இருக்கலாம், வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் வந்து எப்போ வந்து என்னவாக இருக்கிறோம்னாக்கா அவர்களை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுற இடத்துல இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். இந்த சமூகத்தை வலுப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. சொல்றது எதுல வேணா சொல்லலாம், அதுல ஒண்ணு இந்த சினிமா. ஆமாம், இப்போ நான் சினிமா எடுக்கிறேன். கரெக்ட். சரி, ஓகே சார். இப்போ அந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து நீங்க ஒரே நாள்ல முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. பேசிக்கா உங்களுக்கு வந்து அரசியல் பத்தி நிறையவே தெரியும், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன விஷயம் நம்ம மாற்றி சொல்லிட்டோம் அப்படின்னாலும் அது வேற மாதிரி போயிட்டு முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போதாகட்டும், டைலாக் எழுதும் போதாகட்டும், எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசர்ச் தேவைப்படும், எந்த அளவுக்கு டைலாக்ஸில் கொஞ்சம் கான்சியஸாக இருப்பீங்க? இல்லை, நான் எல்லா படத்தையுமே நான் வந்து முதல்ல என்ன பண்ணோன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னால், ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னால் அந்த கதையில் இருக்கிற ஒரு 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 பொலிட்டிக்கல் இது இருக்கும், மையம் இருக்கும்ல, ஒரு அரசியல் மையம். அந்த மையத்தை நான் எழுதிடுவேன். ஒரு ஆர்டிக்கலை முதல்ல எழுதிடுவேன். எழுதிட்டேன்னா அதுதான் இந்த திரைக்கதையினுடைய ரூல் அப்படின்னு முடிவு பண்ணிடுவேன். அந்த ரூலை நான் மீற மாட்டேன். அதாவது இப்போது அறம்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு குழந்தை கீழே விழுந்துடுச்சு, பள்ளத்தில் விழுந்துடுச்சு, அந்த குழந்தை எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட மிஷின் இல்லை, அதுக்கு அப்படி நம்ம பேச, அப்புறம் ஒரு குழந்தைய விட்டு உள்ளே விட்டு எடுத்துட்டான் அப்படின்றது கதை. ஆனால் அதை நான் பொலிட்டிக்கலாக ஆர்டிக்கல் எப்படி எழுதியிருப்பேன்னா, மூன்றாம் உலக நாடுகளில் சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னா இந்த அரசு அவர்களை பாதுகாக்காது அப்படின்றதான். அதை நான் வந்து ஒரு திரைக்கதையாக மாற்றுறேன். அப்போ தான் ஒரு அம்மா, ஒரு அப்பா, அந்த பையன் அவனுக்கு ஒரு நீச்சல் மிகப்பெரிய வீரனாகிறது ஒரு கனவு, அவங்க அப்பா ஒரு பெரிய கபடி வீரன், அது நிறைவேறாத ஒரு கனவு. அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகள், அது ஒரு ட்ரை லேண்டு, அங்கே தண்ணி இல்லை, அதனுடைய சமூக பின்புலத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு விவசாயத்தினுடைய தோல்வி, அதுக்கப்புறம் அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு வாழ்நிலம், அதுக்கப்புறம் ஒரு குழி, அந்த குழிக்குள்ளே குழந்தை விழுந்துடுச்சு, எடுக்கிறதுக்கு இவங்ககிட்ட இயந்திரம் இல்லை. ஆனால் அந்த பக்கம் என்ன நடந்துருக்குதுனாக்கா, நாடு முன்னேறிடுச்சு, மிகப்பெரிய சயின்ஸில் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தை எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அது என்னென்னா, அது குழந்தைய எடுக்கலாம், இல்லை மலம் மல்லும் இயந்திரமாக இருக்கலாம். நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தேன், மலம் மல்லாத ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தேன். அந்த மாதிரி அது இப்போது நான் தினம் வந்து முறத்தில் மலை தள்ளினே இருக்கிறேன். என்கிட்ட வந்து நீ ராக்கெட்டினுடைய சிறப்பை பற்றி பேசணும், நான் என்ன சொல்லுவேன், அந்த ராக்கெட் வந்து மலம் இல்லைமான்னு கேட்பேன். அது மலம் அல்லாது அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த ராக்கெட்டை பற்றி எனக்கு என்ன பேச்சு? கரெக்ட். அந்த மாதிரி தான் அது. ஓகே சார். இப்போ திரைக்கதை அமைக்கிறத பற்றி ஒன்று கேட்கலான் இருக்கேன். நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு மாற்றியெல்லாம் எழுதி பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா சார்? எப்படி அந்த ஸ்பாட்லேயே எல்லாம் பண்ணுறீங்க? இது வந்து குற்றச்சாட்டா இல்லை? இல்லை குற்றச்சாட்டு இல்லை, அது ஒரு பாராட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நம்ம இடையராது யோசிச்சுக்கிட்டே இருப்போம் தம்பி. நம்ம
நான் எழுது முன்னு ஒன்று எழுதியிருப்பேன், அது ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு அனுபவம் வளர்ந்துருக்கும். அந்த நேரத்தில் ஒன்று தோணு இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? அதெல்லாம் இங்கே ரொம்ப முக்கியம். அப்பப்போ அப்டேட் ஆகும்போது அது பண்ணிக்கிறது தான். இப்போது ஒரு 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 கருப்பர் நகரத்தில் அந்த மாதிரி தான் ஒரு சீன் ஒன்று நான் எழுதும்போது சொன்னாங்க, அவர் ஸ்பாட்டில் தான் வந்து எழுதுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படி இல்லை, எழுதுன்னு தான் இன்னும் பெட்டர் பண்ணுறோம். அதை நம்ம அவ்வளோதான், இன்னும் பெட்டர் பண்ணுறோம். அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்ன நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அவங்க இன்னும் இது ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, அதை விட இன்னும் சிறப்பாக பண்ணுறாங்க. அது வந்து என்ன ஆகும்னா, அது எடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம். அது ஒரு உழைப்பு, அது ஒரு நேர்மையான உழைப்பு அது. ஓகே சார், இந்த படத்துக்கு ஷூட்டிங் லொகேஷன்ஸ் எல்லாம் எங்க இருந்தது? எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க? சென்னைக்குள்ள தான் நாங்கள் ஷூட் பண்ணது எல்லாமே. அப்படின்னு எவ்வளோ நாள் போயிருக்கோம்? ஒரு 30 நாள். சரி சார், இப்போ 2 படங்கள்லையுமே காமனாக ஒரு விஷயம் நோட் பண்ணும்போது கம்யூனிஸ்ட் பற்றி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அறம் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் போர்டு வச்சுக்கிட்டு ரோட்டோரமாக நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி நீ பேசுகிற, அந்த மாதிரி நீ போலீஸ்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிற அப்படின்னு ஒன்று அறம் படத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்படியே இங்கே டீசரில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே இவ்வளோ தெளிவாக நீ வந்து அரசியல் பேசுகிற, நீ கம்யூனிஸ்டா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இதிலிருந்து என்ன சார், அதாவது கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து அரசியல் பற்றி ஃபுல்லாக சரியாக தெரியும், அவங்க சரியாக பேசுவாங்க அப்படின்றது சொல்கிறீங்களா, இல்லை எப்படி சார்? ஃபர்ஸ்ட் கம்யூனிசம்னா என்ன, கம்யூனிஸ்ட்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத சொல்லுங்க. இவ்வளோ தெளிவாக பேசுகிறல்ல அண்ணா, நீ கம்யூனிஸ்ட் தானே அப்படின்னு கேட்கறது இருக்குதுல்ல, அது என்னன்னா இங்கே நம்மக்கிட்ட ஒரு போக்கு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப தெளிவாக, யாரெல்லாம் மனித உரிமைகளை பற்றி பேசுகிறோமோ, யாரெல்லாம் சுரண்டலுக்கு எதிராக இருக்கிறோமோ, யாரெல்லாம் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறோமோ, யாரெல்லாம் பெண்களுடைய விடுதலை பற்றி பேசுகிறோமோ, யாரெல்லாம் ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசுகிறோமோ, யாரெல்லாம் தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுகிறோமோ, இவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் அப்படின்ற ஒரு பார்வை. கடவுள் இல்லை, மதம் இல்லை, பகுத்தறிவு தான் முக்கியம். என்ன இந்த மந்திரம் இதெல்லாம் நம்பாதீங்க, என்ன சாமி ஆடுறதுலாம் போய் இப்படிலாம் நம்ம ஒருத்தன் பேசுகிறோன்னா ஒன்று அவனை பெரியாரிஸ்ட்னு சொல்கிறது. ஆனால் இது எல்லாமே ஒரு சயின்ஸ், இது எல்லாமே ஒரு சயின்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீ சயின்ஸை நம்புவியா மதத்தை நம்புவியா அப்படின்னு நான் கேட்டால் நான் சயின்ஸை தான் நம்புவேன். எனக்கு மதம் முக்கியம் இல்லை. ஏன்னா எப்போ மதம் சயின்ஸ் ஆகுது, என்னைக்காவது மதம் சயின்ஸா அப்படின்னா சயின்ஸ் கிடையாது. ஆனால் எல்லா மத சிந்தனையாளர்களும் சரி, எல்லா மத சிந்தனையாளர்களும் சரி, இல்லை எல்லா கடவுள் நம்பிக்கையாளர்களும் சரி, ஏன் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க? நீ மத சிந்தனையாளர் நேரடியாக கடவுள் கூட உனக்கு தொடர்பு இருக்குதில்ல, அப்படி தானே எங்களெல்லாம் சொல்லியிருக்கிற. அப்புறம் எனக்கு மருத்துவமனைக்கு போனீங்க, கடவுள்கிட்டயே கேட்டால் சரி பண்ண வேண்டியதானே அப்படின்னு. இங்கே சரி, அதான் சொல்கிறேன். கொரோனா காலத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்க? மருத்துவமனையில் இருந்தீங்களா, கோயிலில் இருந்தீங்களா? கோயிலை மூடிட்டு தானே மருத்துவமனையில் போய் உட்காந்தீங்க. அப்போ எது இங்கே சயின்ஸ்? அப்போ சயின்ஸ் தான் நம்புவீங்க? ஆமாம், சயின்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சயின்ஸ் குழந்தைகளை சயின்ஸாக தான் வளர்க்கணும், சமூகத்தை சயின்ஸாக தான் வளர்க்கணும், அரசியல் சயின்ஸாக இருக்கணும், எல்லாமே சயின்ஸாக இருக்கணும் இங்கே. அப்போ தான் முக்கியம். எனக்கும் ஒரு முதலாளிக்கும் இடையில் இருக்கிற உறவு வந்து சயின்ஸாக இருக்கணும். அப்போ தான் அவன் முதலாளியாக இருக்க மாட்டான், நான் தொழிலாளியாக இருக்க மாட்டேன். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்ற ஒரு இவன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா இங்கே எஜமான் அடிமைன்ற ஒரு மனநிலை உருவாயிடும். சயின்ஸ் எப்பயுமே நம்மளை வந்து பக்குவப்படுத்தும். அந்த சயின்ஸை மிகவும், சமூகத்தை மிகவும் சயின்ஸாக அணுகிறது எதிரான கம்யூனிசம். இந்த சமூகத்தை அதாவது மத ரீதியாக அணுகலை, இந்த நாடு எப்படி இருக்கணும்ட்டு மத ரீதியாக அணுகக்கூடாது, சயின்ஸை தான் அணுகணும். எனக்கு ஒரு மொழி இருக்கணும்னா அது அவங்களோட விருப்பம், அது அவங்களுடைய அப்படி பழகிருக்கிறாங்க, அந்த மொழியில் அவங்க பிறந்திருக்கிறாங்க, அது ஒரு நிலத்தினுடைய இது. அது அப்போது அவங்கள போயிட்டு அப்படிலாம் நீ பேசக்கூடாது, நான் ஒரு மொழி தரேன் நீ பேசு அப்படின்னு சொல்கிறது இருக்குது இல்லை. அதுக்கு பின்புல என்ன இருக்குது? மதம் இருக்குது. எனக்கு ஒரு கடவுள் இருக்குது, அது அவருடைய நம்பிக்கை, அவர் விருப்பப்படி ஒரு கடவுள் கூண்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதுக்கு பேர் என்ன? அது ஒரு ஜனநாயகம். ஆனால் நீ என்ன பண்ணுற? இல்லை அந்த கடவுளில் நீ கும்பிடக்கூடாது, நான் ஒரு கடவுள் தருவேன், அந்த கடவுள். இப்போ ஜனநாயகம் இல்லை உங்கள்கிட்ட சயின்ஸ் கிடையாது, ஜனநாயகம் கிடையாது. சரி, ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையுடைய நியாயத்தை நான் பேசுகிறேன், நீ அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படி பேசணும்னா உன்னை நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு மனித உரிமை, ஒரு சமூகத்தினுடைய உரிமையை நீ மீறுற. இது உரிமைக்கு எதிரானது. இது எல்லாமே சயின்ஸ்க்கு அகென்ஸ்ட். இதெல்லாமே நீ என்ன எங்கேருந்து பெறனா? மதத்தில் இருந்து பெற. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கணும் அப்படின்றதே ஒரு விதமான சர்வாதிகாரம். அந்த சர்வாதிகாரத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு.
இந்தியாவை ஒரு ஜனநாயக நாடாக உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய வேலைகளை முக்கியமானவர்கள்லாம் செய்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜனநாயகத்தன்மையை மாற்றுறது தான் உங்களுடைய ஒர்க். அப்போ அதை எதிர்த்து ஒருத்தர் பேசுனாக்கா நீ கம்யூனிஸ்டா, அந்த கேள்வி வந்துடுது அப்படின்ட்டு. சரி சார், இப்போ அதே மாதிரி வந்து நம்ம கமெண்ட்ஸில் பார்த்தபடி பார்த்தோம்னா படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அறம் டு எப்பன்னு கேட்டுருக்குறாங்க. அதுக்கு என்ன சார் உங்களோட பதில்? ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அதனால கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட பதில் என்ன சார்? அதுக்கான பொருளாதாரமும் எல்லாம் நடக்கும்போது நடக்கும். அப்போ வாய்ப்பு இருக்கு அறம் 2 இருக்கலாம். சூப்பர் சார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2ன்றதுக்கு மேலே எனக்கு கேள்வி இருக்குது நிறைய. ஏன் அறம் அது இன்னொரு படமாக கூட வரலாம், அது அறம் 2ன்னு தான் வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை? ஆமாம், பொதுவாக நான் சொல்கிறது இல்லை சார். இப்போ நிறைய படங்கள் அந்த மாதிரி 2, 3, 4 அது என்னன்னா ஒரு படத்தினுடைய சக்ஸஸ் இருக்குதுல்ல, அந்த சக்ஸஸை வந்து என்ன பண்ணுறதுன்னா வணிகமாக மாற்றுறது. அது ஒரு உளவியல், அது அவ்வளோதான். ஒரு வணிக உளவியல், அது அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 நீங்கள் பாருங்களா, அதுக்கு சம்மந்தமே இருக்காது. இது வேறு பேர் கூட நீங்கள் என்ன பேர்னாலும் வைக்கலாம் அந்த 2க்கு. ஆனால் அவங்க அந்த 2ன்றது வந்து அப்படி அது மாதிரி இருக்கும், வணிகத்துக்காக மட்டும்தான். மற்றபடி கனெக்ஷனோ இல்லை கண்டென்ட்டோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் எல்லா படங்களும் நம்ம அப்படி சொல்லலை. நம்ம ஒரு சில படங்கள் ஒரு நீள் தொடர்ச்சியாக அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்கும். ஒரு 2.5 மணி நேரத்தில் இந்த திரைக்கதையை நம்ம அடக்க முடியாது அப்படின்னும் போது அது வந்து 2 பாகமாக 3 பாகமாக வரும். அதை நீங்கள் என்ன பார்க்கணும்னா அது 2 பாகம் 3 பாகமாக தான் நீங்கள் அதை பார்க்கணும். அப்படி தான் அதை நீங்கள் பார்க்கணும். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. ஒரு பொன்னியின் செல்வன் எடுத்துக்கலாமா சார் நீங்கள் சொல்கிறது எக்ஸாம்பிளா? அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, இளையராஜா சார் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் இந்த படம் பார்த்துட்டு என்ன சார் சொல்லியிருந்தாரு? இல்லை, அவருக்கு பிடிச்சதுனால தான் பண்ணுறேன். இல்லை சார், இருந்தாலும் பார்த்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி பயங்கரமாக பாராட்டி இருப்பார்ல, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? பாராட்டினார், பர்டிகுலராக ஏதாவது பாராட்டினார். அது என்னன்னு சொல்ல மாட்டீங்க? இல்லை இல்லை இல்லை, அதாவது வந்து எப்பொழுதும் ஒரு பாராட்டை வந்து அவங்க பாராட்டுறது தான் அவங்களுடைய பெரும் பண்பு. அது அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதிர்காலத்தில் நம்மளை உருவாக்கிக்கணுன்றது தான் அந்த பாராட்டுறதுக்கான நோக்கம். ஆனால் அந்த பாராட்டே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இருக்குதுல்ல, அது ஒரு ஸ்டேஜில் வந்து தற்பெருமை மாறிடும். இப்போ நீங்கள் ஒரு திரைப்படம் நான் எடுக்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்குதா, எங்கேயாவது வழியில் பார்த்தா ஆனால் சூப்பராக இருக்குதுண்ணே, நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன சும்மா என்னை இது பண்ணுறீங்க, அவ்வளோதான். அப்போ நான் என்ன பண்ணணும், அடுத்த படம் வந்து ரொம்ப உங்களுக்கு நான் பயப்படணும், நான் ஜாக்கிரதையாக நான் எடுக்கணும், பார்த்தல அப்படின்னு அது பேசிக்கிறது இருக்குதுல்ல தான். அப்போது இளையராஜா சார் மாதிரியான ஆட்கள் நம்மளை பாராட்டுறதுன்றது வந்து அது ஒரு ஏக்கம் தானே, அது ஒரு ஏக்கம். அது நிகழும்போது நம்மள அறியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சி ஒரு பெரிய பயத்தை உருவாக்கும். ஏய் ஏன்னா அந்த படம் அப்படி பண்ண முடியும், இந்த படம் இவ்வளோ மோசமாக பண்ணிக்கிறது சொல்லிடக்கூடாது நம்மள. அப்போது அவர் இன்னொரு முறை தொடர்ந்து பாராட்டுற அளவுக்கு நான் இன்னொரு படத்தை எடுக்கிறதுக்கு தான் நான் போவேனே ஒழிய, அதாவது அது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு எனக்கு குணம் அதுதான். நான் ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பந்து அடிக்கிறேன்னு வச்சுக்க, அது 6 போகணும்னு தெரிஞ்சு தானே அடிக்கிறேன். ஏன்னா என்னோடய நோக்கம் தானே, என்னோடய டார்கெட் தானே. 6 அடித்த உடனே அந்த இது ஃபுல்லாக கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க, விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே என் கவனம் வந்து அந்த ஆட்டத்தில் இருக்க கைத்தட்டுறதுல கவனம் சேர்த்து வச்சுக்க, அடுத்து நான் 6 அடிக்க மாட்டேன். ஏன்னா தொடர்ந்து நான் 6 அடிச்சுன்னு இருக்கும்போது தான் அவங்க கை தட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்னுடைய வேலை என்னென்னா அடுத்த பந்து வந்து 6 அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் என்னுடைய கவனம் இருக்கணும். கை தட்டிட்டாங்கன்ற இடத்துல நான் பேட்டை பிடிச்சிட்டு அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேனாக்கா பந்து நேராக ஸ்டெம்பை அடிக்கும். ஆனால் அந்த 6 அடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு 6ல் எல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட். எப்பயுமே வந்து வெற்றி கஷ்டம் கிடையாது, வெற்றி நோக்கி போகிறது தான் கஷ்டம். வெற்றியை நோக்கி போகிறதுக்கான வேலையை நீங்கள் வந்து கடுமையான உழைப்பின் மூலமாக நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா வெற்றி என்பது ஒரு நொடியில் நிகழ்ந்துடும். வெற்றி வந்து ஒரு நொடியில் தான் நிகழும். ஆனால் வெற்றி நோக்கி போகிறதுக்கு வேணும்னா பல வருடங்கள் ஆகும். அதனால் வந்து அது சிரமம் கிடையாது. ஏன்னா அந்த மகிழ்ச்சிக்காக தானே நான் என்னை தகவமைச்சிக்கிறேன். இப்போது 100 கிலோமீட்டர் நான் ஒரு கடலில் கடப்பேன், நான் ஒரு நீச்சல் வீரன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கான ப்ராக்டிஸ் இருக்கும்ல, அதுக்கு ஒரு 2 வருடம் 3 வருடம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன்ல. அது ப்ராக்டிஸே 100 மைல் கடலில் கடக்கிறதுக்கு தானே. அதுதான் அது ப்ராக்டிஸ் தான். நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது எல்லா டைம்லையும் எல்லா காலத்துலேயும். கரெக்ட் சார். 2 படங்கள் பற்றி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று கருப்பர் நகரம்,
ஸோ அந்த படம் என்ன கண்டிப்பா போயிட்டு இருக்கு, கண்டிப்பா வரும், அப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்றது ஒண்ணு. அதே மாதிரி ஒரு 2019ல பாபி சிம்மா அவர்கள் கூட ஒரு படம் கமிட் ஆனீங்க. இல்லை அதான் அது படத்துக்கு இருந்துச்சு. அது அப்புறம் அதான் ஒரு சில அதான் நிறைய படங்கள் உருவாகும். நம்ம இப்போ இப்போ இதுக்கு இடையில கூட நான் அது மட்டும் இல்லை, நிறைய படங்கள் வருவாங்க, கதை கேட்பாங்க, பேசுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உட்காரலாம் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழல் அவங்களால அதை பண்ண முடியாது போயிடும். அதெல்லாமே நம்ம கணக்கில் வரும். எந்த படம் நம்ம பண்ணி முடிக்கிறோமோ அதான் கணக்கில் வரும். இது வந்து ஜென்ரலா எனக்கு கேட்கணும்னு தோணுது. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது எனக்கு பரவாயில்ல. வேணாம் அப்படின்னா சொல்ல வேணாம். என்னன்னா இப்போ நீங்க ஆல்ரெடி சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் வந்து நடிகர்களுக்கு அடுத்து எலெக்ஷனுக்கு அதாவது அரசியல நிக்கிறதுக்கு வந்து ஒரு இதா இந்த சினிமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ இது வந்து காலங்காலமா இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து அரசியல் சார்ந்த ஒரு படத்துல நடிச்சோம் அப்படின்னா நம்ம பொலிட்டிக்கலுக்குள்ள என்டர் ஆகும்போது அது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இது வெளியே பேசப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் கூட அவருடைய படங்கள் அரசியல் இருக்கும், அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ நடிகர்கள் இருந்து விஜய் சார் வந்திருக்காரு, அடுத்து விஷால் சாரும் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவங்க சைட்ல இருந்தே இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வருது, இல்லை அவங்க சைட்ல இருந்து அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது, விஜய் சார் வச்சோ இல்லை விஷால் சார் வச்சோ பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு படத்துக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஒரு இயக்குனராக நான் படம் பண்ணுவேன். அதில் எனக்கு எந்த விதமான இதுவும் வந்து தயக்கமும் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு நடிகர், நான் ஒரு இயக்குனர், ஒரு படம் பண்ணணும்னு சொல்லும்போது நான் படம் பண்ணுவேன். அது அது ஒரு வழக்கமான ஒரு பதில் தான், வழக்கமான ஒரு சூழல் தான். எம்ஜிஆர் சினிமாவில் நடிச்சிருந்தார், அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா எம்ஜிஆருடைய காலங்களை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆரம்ப காலங்களில் தந்தை பெரியாரோடு, காமராசரோடு, அப்புறம் கலைஞரோடு, இவங்கெல்லாம் அவங்களுடைய நட்பு, அன்றைக்கி இருந்த திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய போராட்டங்கள், உரையாடல்கள், மிகப்பெரிய விவாதங்கள், கருத்தாக்கங்கள், பேரணிகள், நேரடியாக களத்தில் நின்று மக்களுக்காக நடத்தின போராட்டங்கள், இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா இவங்களுடைய உழைப்பு வந்து அவ்வளோ சாதாரணமாக இல்லை. ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை, ஒரு சமூக அமைப்பை உருவாக்குறதுக்கு அவர்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எம்ஜிஆருடைய ரோல் முக்கியமான ரோல். அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆரை வந்து வெறும் நீங்கள் நடிகராகவே நீங்கள் கவனிச்சிடக்கூடாது. ஒரு நடிகராக இருந்த காலங்களில் ஒரு நல்ல அமைப்பை இங்கே உருவாக்கணுன்றதுக்கான ஒரு வேலையை வந்து அவர் வந்து திராவிட அரசியலில் செஞ்சார். பிற்காலத்தில் அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தார்ன்றது வேற. அப்படி தான் அவருடைய ரோல் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதும் நீங்கள் வந்து இவங்களுக்காக பண்ணலாம் அப்படின்றது ஏதாவது மைண்டில் இருக்குமா, இல்லை ஜென்ரலாக எழுதிட்டு அதுக்கு? இல்லை, பொதுவாகவே நான் வந்து அப்படி யோசிக்கிறதே இல்லை. நான் ஏதாவது ஒரு கேரக்டர் எனக்கு வந்து தோணும். நான் ஒரு முறை வந்து ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் போயிருந்தபோது ஒரு செயின் ஒன்று இருந்துச்சு, அங்கே இருக்குது. அது என்னன்னாக்கா ஒருத்தரை கட்டி வச்சுருந்துருக்குறாங்க. அதுன்றது அப்புறம் பின்னால் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அவர் இல்லை, ஆனால் அந்த செயின் வந்து அந்த தூணில் அப்படியே இருக்குது. இது என் மைண்டில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறேன்னா, ஒரு மிகப்பெரிய கதை ஒன்று பண்ணேன். அந்த செயின் அது வச்சு அது எனக்கு ஒரு கதையை தோணுது. அது என்னன்னு எனக்கு தெரியாது, அது ஏன் அப்படி தோணுதுன்னா மொத்தமாக வந்துச்சு எனக்கு. நான் உட்காந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருந்தேன் ஒரு முறை. அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தோணிட்ட பிறகு நம்ம அதில் தான் ட்ராவல் பண்ணணும் ஒழிய இந்த நடிகரை வச்சு தான் நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்க மாட்டோம். அந்த இடத்துல அந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னா யாரை நடிகராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவெடுப்பாங்கன்னா, யார் இன்வெஸ்டர்ஸ் அவங்க முடிவெடுப்பாங்க. ஏன்னா அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்கும். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு செய்தி. இது எப்பவுமே நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண என்ன இடம்னா, அதுதான் நான் சொன்னேன், ஒரு ஸ்கேலை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னாக்கா அந்த ஸ்கேல்குள்ளே தான் இருப்பீங்க நீங்கள். ஆனால் ஒரு கதை என்பது ஸ்கேல்குள்ளே இருக்காது. அதாவது ஒரு அளவுக்குள்ள அது இருக்காது. ஒரு அளவுக்குள்ள அது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை டெவலப் ஆகாது. அந்த 40-45 கதையிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கா சார்? ஏன்னா அறம்ல வந்து இந்த மாதிரி நம்ம கிட்ட மெஷின் இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தீங்க. இந்த படத்துல எது வந்து ஒரு கதை கருவா இருக்க போகுது? அந்த 40 கதைகளையும் ஒவ்வொன்றிலையும் அரசியல் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா? இது இல்லை ஆல்ரெடி சொன்னீங்களா நான் ஒரு 40 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு, ஒவ்வொன்றிலையும் இந்த மாதிரி ஆழமான விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். 40 ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, தெரியாம சொல்லிட்டு எல்லா கதைகளும் அப்படிதான் இருக்கு. சார் ஓகே சார். இப்போதைக்கு அப்கமிங் தான் உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் சார் இருக்கு?
ஆக்சுவலாக இது கருப்பர் நகரம் வரப்போகுது. இல்லை, நான் வந்து கமிட் ஆகாமல் சொல்ல மாட்டேன். நான் நிறைய கம்பெனி பேசிட்டு தான் இருக்குது என்கிட்ட, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே நான் எது ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதுதான். அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சார்பாகவும் எங்கள் V4 India டீம் சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.